சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்குள் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது கதை முடியப் போகிறதா? ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பல்வேறு கடிதங்களை அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். அதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு 2026 சட்டசபை தேர்தலில் பணப்பட்டுவாடாவை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், இதனால் பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகத்திற்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதையும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதையும் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை மிகவும் தாமதமாக நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும், அதை குறுகிய காலத்தில் விசாரணையை முடித்து குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதையும் ஆளுநர் RN ரவி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் கடிதங்களை எழுப்பியுள்ளார். இது அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நடக்கும் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. ஏற்கனவே திமுகவின் தலைவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுநருக்கும் இவர்கள் இருவருக்கிடையே மோதல் 2021 இருந்தே தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது. இவர்களுக்கான பிரச்சனையின் முடிவுகள் வெளியிடாமலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள், இருவருக்கு இடையான குற்றச்சாட்டுகள் என்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் ஆட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் அடுத்த சம்பவத்தை செய்ய போகிறார். ஆளுநரது பதவிக்காலம் முடிந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவரை பதவியில் இருந்து மாற்றாமல் மத்திய அரசு வைத்திருக்கிறது என்றால் அது திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்ட செய்தியை ஆளுநர் வெளியிட வேண்டும். ஸ்டாலின் அவர்களது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்துதான் இந்த முடிவிற்கு மத்திய அரசு வந்துள்ளது. ஆனால் இதை ஒருபோதும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாக மக்கள் எங்கள் மீதுதான் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்பதையும் திமுகவும் ஒரு பக்கம் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணம் மற்றும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பற்றி ஆளுநர் மத்திய அரசிற்கு கடிதம் அனுப்பியது சரியா? அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும்.